என் முன்னாடி ஒரு பேக்கேஜ் இருக்குது பாருங்கள். இதை தான் நான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். சில ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் வாங்கினேன். அது என்ன பிராண்ட் அப்படின்னா இமயா நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு சென்னையில் இருக்காங்க. ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது இவங்களுக்கு. இவங்க கிட்டேருந்து சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இது என்னோட 2வது ஆர்டர். செகண்ட் டைம் நான் வந்து இமயா நேச்சுரல்ஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணினேன். அது வந்துடுச்சு. எவ்வளோ நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க யார், என்ன பேக்ரவுண்டு, இது எல்லாமே நான் ஒன்றா ப்ராடக்ட்ஸ் காமிக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோவாக கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அவங்கள ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு. பட் என்னோட கருத்து என்னென்னா, நல்லதை வந்து யார் வேணாலும் ப்ரமோட் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும், மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க தான் ப்ரமோட் பண்ணணும், காசு வாங்கிட்டு தான் ப்ரமோட் பண்ணணுங்கிற இதெல்லாம் ஒன்றுமே அவசியம் இல்லை. இது வந்து நல்ல பிராண்டு, பியூரிட்டிக்கு பேர் போன பிராண்டு. ஸோ இந்த நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் நான் என்னென்ன வாங்கினேன்றதை காமிக்கிறேன். எவ்வளோ நீட்டாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு ப்ராடக்ட்டு, வெயிட் லாஸ் நேச்சுரல் பூஸ்ட்னு ஒன்று வச்சுருந்தாரு. சரி அதையும் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன். வந்திருக்கு. இது வந்து இமயா பூஸ்ட். இது வந்து வித் சுகர். இது ஒரு ப்ராடக்ட்டு. இது என் பொண்ணுக்காக வாங்கினேன். இது வந்து சாம்பார் தூள், சாம்பார் பவுடர். இது வந்து புதுசாக அவங்க அடிஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க வெப்சைட்டில். சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வாங்கினேன். இது கருப்பு உளுந்து மால்ட். இது வந்து பொன் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அதுக்காக சரி என் பொண்ணுக்காக தான் இதுவும் வாங்கினேன். இது வந்து பப்பாயா சோப். போன தடவை பொட்டேட்டோ சோப்புன்னு ஒன்று வாங்கினேன். இந்த தடவை சரி வேறு சோப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இது ஒன்று. இது வந்து அத்திப்பழம் மால்ட், ஃபிக் ஃப்ரூட். இது வந்து ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கூட இது ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டேன். மற்ற வெப்சைட்லலாம் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இவர்கிட்ட இது கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருந்தது. சரி இதுவும் புது அடிஷன் தான் அவங்க வெப்சைட்டில். சரி இதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து ஷாம்பு, கெரட்டின் ப்ரோட்டீன் ஷாம்பு. இது ஒன்று இருக்குது. அவ்வளோதான், எம்டியாக இருக்குது. இப்போ ஒன்றா பார்க்கலாம். இந்த ஷாம்புவை எவ்வளோ அழகாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த லீக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக கவர் போட்டு பேக்கிங் பண்ணி அமைச்சிருக்காரு. இப்போ இதுதான் நான் ஆர்டர் பண்ணது. இவங்க யார் அப்படின்னா டைரக்டர் ராஜகுமாரன் சொல்லிட்டு இருக்கார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தேவயானி, ஆக்ட்ரஸ் தேவயானியோட ஹஸ்பண்ட் அவங்க. ஸோ அவர் வந்து அவர் சொந்தமாக ஃபார்ம் வச்சுருக்காரு ஒரு ஊரில். ஸோ அந்த ஃபார்மில் வந்து விளையிற பொருட்கள் வச்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரித்து தராரு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் தாங்க. பியூரிட்டிக்கு கேரண்டி. எண்ணெய் இருக்குது இவங்ககிட்ட. இன்னும் நிறையா பொருள்லாம் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் வந்து எண்ணெய்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கிரவுண்ட் நட் ஆயில், ஜிஞ்சிரி ஆயில் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாசனையாக இருக்கும் அந்த எண்ணெய்லாம். எந்த கலப்படம் இல்லாமல், ரொம்ப ப்ராசஸிங்லாம் இல்லாமல் டைரெக்டாக நேச்சுரலாக தராரு. அவர்கிட்ட இருந்து தான் இந்த பொருள்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் நான் அப்புறமா சொல்கிறேன். நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இவர் தராரு. அவர் ஃபார்மில் விளையிற பொருளை வச்சு சொந்தமாக இந்த முயற்சி எடுத்து இனிமேல் நல்ல பொருள் தரணும், சொசைட்டிக்கு மக்களுக்கு நல்ல பொருள் தரணும், மக்கள் பயனடையணும்னு சொல்லிட்டு தான் இந்த இது பண்ணுறாரு. ஸோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னு வெளியெல்லாம் மற்ற பிராண்டு சொல்லிவிட்டு அதில் எவ்வளோ கலப்படம், எவ்வளோ ப்ராசஸிங் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த பிராண்ட் அந்த மாதிரி இல்லை, நம்பி வாங்கலாம். ஸோ இன்னும் சில விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இதை டைரக்டர் ராஜகுமாரன் சாரே பார்த்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், என்ன தேவைங்கிறத கலெக்ட் பண்ணி அவரே பேக்கேஜிங் பண்ணுவார். இப்போ என்னோடய ப்ராடக்ட்ஸ் நான் காமிச்செல்லாம் பேக்கேஜிங்லாம் அதெல்லாம் கைப்பட அவரே பேக்கேஜிங் பண்ணி எல்லாமே அட்ரஸ் எழுதி நீட்டாக வந்து அதை எந்த கொரியர் நம்மளுக்கு டெலிவர் பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த பர்டிகுலர் கொரியர் சர்வீஸ்க்கு அவரே போய் பேக்கேஜிங் வந்து டெலிவரிக்கு கொடுத்துட்டு வருவார். ஸோ ரொம்ப ஹம்பிள் பர்சன். நான் 2-3 தடவை பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணும்போது அவர்கிட்ட நான் பேசினேன். ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப ஜென்டில் மேன் அவர். டவுன் டு அர்த் பர்சன். அந்த மாதிரி ஒருத்தர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க அப்படின்னு இந்த காலத்தில் நம்ம சொல்லவே முடியாது. பட் இவர் ரொம்ப டவுன் டு அர்த், ரொம்ப நல்லா பேசுவார். பல டாபிக் அவர்கிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபிலிம் பற்றியே. இந்த பேக்கேஜிங் பாருங்கள். இமயா பூஸ்ட்ன்றத அழகாக வந்து ஒரு டின்னில் கொடுக்குறாரு. அந்த டின்னையும் ஒரு கவரில் போட்டு ஸ்டேப்லர் போட்டு இந்த அளவுக்கு பேக்கேஜிங் பண்ணியிருக்காரு. இதை பிரித்து நான் காமிக்கிறேன்.
பிளாஸ்டிக் பேப்பரே பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக பிக்கவே வரல. கத்தியில் வச்சு அரைப்பா கூட அவ்வளோ சீக்கிரமாக வரல. நல்ல குவாலிட்டியான பேப்பரில் தான் பேக் பண்ணியிருக்காரு. டின் பாக்ஸில் அதுக்கும் மேலே பாருங்கள், செல்லோ டேப்லாம் இங்கே அழகாக ஒட்டி பல ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் இருக்குது ப்ராடக்ட் உள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி. உள்ளே பாருங்கள், இதுதான் அந்த பவுடர் வந்து எல்லா ஏஜுக்குமே நல்லதுன்னு தான் சொன்னார்.